இது தாய்லாந்து ஸ்ட்ரீட்டுங்க. 2 பக்கம் சவுத் இந்தியன் ஹோட்டலாக இருந்தது. எங்கே போகிறதுன்னு தெரில. ஒரே ஒரு கடை இருந்தால் ஆப்ஷனே இல்லை, அங்கே தான் போவோம். 10 இருக்கவும் எங்கே போகிறதுன்னு கன்ஃபியூஷனில் ஒரு வழியாக ஒரு கடையில் போய் சாப்பிட்டு அப்படியே ஸ்ட்ரீட் ஷாப்பிங் கிளம்பிட்டோம். எங்கே நம்மளை ஏமாற்றிடுவாங்களோன்னு சொல்லிட்டு 10 கடை ஏறி ஏறி விலையை விசாரிச்சுட்டு இருந்தோம். எங்களை மாதிரி தான் நீங்களுமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வெளியில் போயிட்டு ஒரு கடைக்கு ஒரு கடை வித்தியாசமாக தான் ரேட் சொல்லுவான். ஸோ யார் வந்து நம்ம பார்கெயின் கொடுத்து வரான்னு பார்த்துட்டு தான் பர்ச்சேஸே பண்ணணும். புத்தா டெம்பிள் போகிற பக்கம் ஆமாம். ஒவ்வொரு பக்கம் கரெக்டான ரேட் சொல்கிறாங்க, ஒரு பக்கம் ஜாஸ்தியாக தான் சொல்கிறாங்க. ஸோ நம்மளா பொருளுக்கு ஒரு அசம்ஷன் வச்சுட்டு அந்த ரேட்டுக்கு ஒத்து வந்தால் வாங்குறதுங்க. நம்மளுக்கே தெரியும் இல்லையா, இந்த பொருளுக்கு இவ்வளோ தான் மதிப்புன்னு சொல்லிட்டு அந்த ரேட்டுக்கு கேட்குறது, கொடுத்தா வாங்குறது, இல்லைன்னா கிளம்பி அடுத்த கடை பார்த்து போகிறது. நாங்கள் இப்படி தான் அவங்க பார்கெயின் பண்ணுவோம். நீங்கள் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.